மூன் வாக் திரைப்படத்தோட ஆடியோ லான்ச்ல தான் நம்ம இருக்கோம். நம்மளோட ஏஆர் ரஹ்மான் சார் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? வணக்கம், நல்லா இருக்கேன். எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர். தேங்க்யூ ஸோ மச் சார். ஸோ வந்துட்டு உங்ககிட்ட கேட்கறதுக்கு எஸ்பெஷலி நிறைய கேள்விகள் இருக்குது. ஒரு மியூசிக் டிரெக்டராக வி ஆல் நோ ஹவு கிரேட் யூ ஆர். ஸோ இந்த படத்தில் வந்துட்டு வி ஹவ் ஆல்சோ ஹர்ட் நீங்கள் நடிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் எப்படி நடிச்சிருக்கீங்கன்றதை பற்றி கேட்குறத விட உங்களை எப்படி கன்வின்ஸ் பண்ணாங்க, எப்படி ஒத்துக்க வச்சாங்க உங்களோட நடிப்புக்கு? நான் 97ல நடிச்சுட்டு இருக்கேன் இல்லையா? இல்லை சார், ஆனாலும் ஸோ இது ஒன்றும் ஒரு சின்ன சீன் அவ்வளோதான். சின்ன சீன் தான். ஸோ உங்களை எப்படி ஹீரோயின்லாம் கிடையாது. பட் எப்படி கன்வின்ஸ் பண்ணாங்க உங்களை? அவங்க அந்த சீன் சொன்ன உடனே ஓகே சொல்லிட்டீங்களா? அந்த சீனை முதல்ல இருந்து சொல்லிட்டு இருக்காரு. ஒரு 2 வருஷமா சொல்லிட்டு இருக்காரு இந்த படத்துல நீங்க. ஓகே So I said okay, we'll do it. ஓகே 10 நிமிஷத்துல முடிச்சிட்டோம். 10 நிமிஷத்துல முடிச்சிட்டீங்களா? ஐ திங்க் யூ ஆர் a great talented actor. ஸோ ஓகே ஃபைன். ஸோ நடிப்புக்கு ஓகே சொல்லிட்டீங்க, சீனும் ப்ரில்லியண்ட்டாக பர்ஃபார்ம் பண்ணிட்டீங்க. அண்ட் டான்ஸ் சீக்வன்ஸ் ஒரு ஃபுல் பார்ட்டில் வந்துட்டு உங்களோட நாங்கள் கேமியோ பர்ஃபார்மன்ஸில் பார்த்துருப்போம். அழகாக வரீங்க, க்யூட்டாக போஸ்ட் பண்ணுவீங்க. பட் இதில் வந்துட்டு நீங்கள் டான்ஸ் ஆடிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூமர். இதுலேயும் அழகாக கேமியோ பர்ஃபார்மன்ஸ் தான் பண்ணி வச்சிருக்கீங்களா நீங்கள்? ஸ்வீதன். ஸோ மனோஜ் சார் ஃபர்ஸ்ட் இந்த கதையை பற்றி உங்ககிட்ட சொல்லும்போது உங்களுக்கு மைண்டில் வந்த ஒரு விஷயம்னா என்னன்னு சொல்லுங்க. வாட் மேட் யூ டேக் அப் திஸ் ப்ராஜெக்ட்? இந்த அவர் முதல் வந்து என்ன சொன்னார்னா, நீங்கள் பிரபுதேவா நீங்கள் 2 பேரும் சேர்ந்து பல சிக்கு புக்கு ரயில் முகாபலா ஊர்வசி எல்லாம் பண்ணியிருக்கீங்க, ஊழலா அவார்ட்ஸ்லாம் வாங்கியிருக்கீங்க. அந்த மேஜிக் திருப்பி நான் கொண்டு வர போகிறேன் அப்படின்னாரு. ஐ தாட் நோபடி எவர் தாட் அபவுட் தட். ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஹி கேம் அவுட் ஆஃப் த வே, ஹி பிலீவ்ட் இன் இட். அந்த நம்பிக்கையை வந்து நான் ரெஸ்பெக்ட் பண்ணி இந்த படம் பண்ணேன். அண்ட் வந்துட்டு இந்த படங்களில் வந்துட்டு இருக்கிற 5 சாங்ஸ்மே நீங்கள் வந்துட்டு பாடியிருக்கீங்க. எனி பர்டிகுலர் ரீசன் பிஹைண்ட் தட்? அவர் வருத்தப்பட்டினார். எவ்ரி டைம் ஒரு சாங் வரும்போது வேறு யாரை பாட வைப்பேன், அவர் இல்லை நீங்களே பாடிடுங்கன்ற மாதிரி சொல்லி. சார் ரொம்ப அழகாக டப்புன்னு பதில் சொல்லிடுங்க. உங்களோட வார்த்தைகள் எக்ஸ்ட்ராவாக நீங்கள் 4 வார்த்தை பேச மாட்டீங்களான்ட்டு நிச்சயமாக இத்தனை பேரும் மக்களும் ரொம்ப ஏங்கி எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஆனால் 1 வேர்டில் க்யூட்டாக முடிச்சிடுறீங்க நீங்கள். பட் வந்துட்டு நீங்கள் இந்த ஷூட்டிங் டைம்லலாம் போய் பார்த்தீங்களா? ஸோ வந்து பிரபுதேவோட டான்ஸ்லாம் பார்க்கும்போது ஓகே ஃபைன், என்னோட சாங்குக்கு வந்துட்டு பயங்கரமாக டான்ஸ் வச்சு ஜஸ்டிஃபை பண்ணியிருக்காங்க அந்த மாதிரி யூ ஃபெல்ட் யூ saw the shooting and all? பிரபுதேவ பற்றி சொல்ல வேணா, இஸ் a world icon. Yes. All over the world people follow him, and Indiaவோட pride, and working with him again is such a beautiful honor. Yeah. Yes, one word about the director Manoj sir, because Manoj this is is his first. obsessive. சில பேர் வந்து சொல்லுவாங்க செய்யறது கொஞ்சம் கம்மியாக இருக்கும். This man is like இன்னும் பெட்டராக பண்ணோம், லைக் கான்ஸ்டன்ட்லி இஸ் திங்கிங் ஆஃப் இம்ப்ரூவிங் சம் ஸ்டஃப். இந்த சில சாங்ஸ் சொன்னதை விட பெட்டராக ஷூட் பண்ணியிருக்காரு. ஐ திங்க் ஐ விஷ் him the best. I wish the whole team best. மக்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். நானும் படம் பார்க்கல. இது வந்துட்டு ஒரே ஒரு கேள்விதான். எல்லா லெஜண்ட்ஸ்க்குமே வந்துட்டு சம் பாயிண்ட் வி வில் ட்ரெயின். எங்கேயாச்சும் ஒரு நாள் வந்துட்டு ட்ரெயின் ஆகிட்டு ஓகே ஐடியாஸ் முடிஞ்சிருச்சு அந்த மாதிரி நம்மளுக்கு தோணும். ஸோ உங்களுக்கு அந்த மாதிரி தோணும் போது உங்களோட இன்ஸ்பிரேஷனா அந்த மாதிரி வந்துட்டு where do you get your musical legendary ideas and all from? எனக்கு முதல்லேருந்து ட்ரெயின் தோணினே இருக்கும். என்ன சார்? படம் படத்துக்கு முன்னாடியே ட்ரெயின் தோணினே இருந்தது. அண்ட் ஐ திங்க் இட்ஸ் அ குட் ஃபீலிங். அந்த ட்ரெயின் தோணும் போது வி ஹேவ் டு see what else is there. இப்போ ஒரு glass is half full, yes, or half empty. I always feel it's half full. Okay, and, okay. அதை வச்சு I try to get hope. I try to get அவ்வளோதான், வெரி சிம்பிளாக க்யூட்டாக சொல்லிட்டீங்க. அண்ட் எஸ் சார், ஸோ மக்களுக்காக பொங்கல் விஷஸ் சொன்னீங்கன்னா ஐ திங்க் தே வுட் பி வெரி ஹாப்பி. எல்லாருக்கும் என்னுடைய பொங்கல் வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். எஸ், ஸோ மூன் வாக் திரைப்படத்தோட ஆடியோ லான்ச் நம்ம இருக்கோம். நம்மளோட கோ ப்ரொடியூசர் அவர்கள் பிரவீன் ஜாயின் பண்ணியிருக்காரு. வணக்கம், எப்படி இருக்கீங்க? ஹலோ, வணக்கம். ஸோ வந்துட்டு இந்த படத்தில் எல்லாருக்குமே ஸ்ட்ரெஸ் தான், ஆனால் உச்சக்கட்ட ஸ்ட்ரெஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா ப்ரொடியூசர் அவர்களுக்கு தான் இருக்கும். ஸோ வந்துட்டு இந்த கதை ஃபஸ்ட்டு ஃபார்ம் ஆயிருக்கும்ல, ஸோ அப்போ உங்ககிட்ட வந்து சொல்லியிருப்பாங்க இங்கே பாருங்கள் நான் ஒரு படம் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் சார் வந்து சொல்லியிருப்பாரு. அப்போது உங்களோட ஃபஸ்ட்டு தாட் என்னவா இருந்துச்சு? ஸோ உண்மையை சொல்லுவா பொய் சொல்லுவா? எனக்கு உண்மை மட்டும்தான் வேண்டும், வேற எதுவுமே வேண்டாம். ஸோ கதை வந்து நான் இது வரைக்கும் கேட்கவே இல்லை. எல்லாரும் ஒரு பெரிய கைத்தட்டல்கள் கொடுக்குறீங்களா? என்ன சார் நீங்கள் ப்ரொடியூசர் கதை கேட்கலன்னு சொல்கிறீங்க? ஸோ லெட் மீ ரீகரெக்ட். ஒரு 10 minutes கேட்டிருப்பேன் கதை. அதுவும் வந்து ஆஃப்டர் எவ்ரிதிங் வாஸ் டன், கான்ட்ராக்ட்லாம் சைன் பண்ணதுக்கப்புறம் தான் நாங்கள் கதையை கேட்டேன். அப்போ மட்டும் எதுக்கு சார் கேட்டீங்க? அது வந்து மனோஜ் வந்து எனக்கு வந்து சிவாவை சொல்லி ஒரு 10 minutes வந்து கதை கேட்டுக்கோ அப்படின்னு அனுப்பினா, அதனால தான் கேட்டேன். ஐ திங்க் வந்துட்டு இது மனோஜ் சார் மேலே நீங்கள் வச்சிருந்த நம்பிக்கைன்னு கூட நம்ம சொல்லலாம் இல்லைங்களா? அப்சல்யூட்லி. ஸோ மனோஜ் நானும் வந்து வி கோ பேக் லாங் வேஸ். 22 வருஷமாக தெரியும். அண்ட் நான் அந்த படம் பண்ணுறதே வந்து ஒரு பெரிய ஸ்டோரி. அண்ட் ஸ்டோரி ப்ளீஸ். ஓகே, ஸோ ஒரு 2 years பேக் மனோஜ் வந்து சென்னையில் மீட் பண்ணினேன்.
அப்போ வந்து நான் இண்டஸ்ட்ரிக்கு வந்து புதுசு சைன் எதுவுமே தெரியாது. அண்ட் மனோஜ்ட்ட வந்து ஒரு அட்வைஸ் ஒரு ப்ராஜெக்ட் பற்றி கேட்டேன். அப்போ அவன் சொன்னான், மச்சி அதெல்லாம் பண்ணாத, நான் ஒரு ப்ராஜெக்ட் வச்சுருக்கிறேன், நம்ம பேசலாம் அப்படின்னா. ஸோ திஸ் வாஸ் 23 ஜூலையில். அதுக்கப்புறம் 6 months நாங்கள் பேசினோம். அண்ட் Jan 24 வி ஃபைனலைஸ் டூயிங் திஸ். நான் திருப்பி இங்கே வந்தேன். Jan 24 வந்து வி சைன் த கான்ட்ராக்ட். அப்போ தான் வந்து எனக்கு கதை என்ன, காஸ்ட் என்ன, குரூ என்ன அப்படிங்கிறதுலாம் எனக்கு தெரியும். பட் வந்துட்டு நம்மளோட கேஸ்ட் அண்ட் க்ரூ பற்றி பார்த்தோன்னா கண்டிப்பாக சொல்லி ஆகணும். இது வந்துட்டு எல்லா இட் வாஸ் லைக் டாக் ஆஃப் த டவுன் அப்படி தான் இருந்துச்சு. பிரபுதேவா மாஸ்டர், ஏஆர் ரஹ்மான் சாரோட மியூசிக். ஸோ அந்த காம்பினேஷன் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் கேட்டப்போ எப்படி ரியாக்ட் பண்ணீங்க மனோஜ் சார் கிட்ட? ஸோ அந்த காம்பினேஷன் தான் வந்து அவன் மூவியோட யூஎஸ்பி அப்படின்னு இது ப்ரெசென்ட் பண்ணினா, அண்ட் தட் வாஸ் ஒன் ஆஃப் த யூஎஸ்பிஸ். ஸோ அவங்களோட காம்பினேஷன் இஸ் வெரி எக்ஸைட்டிங் அண்ட் சாங்ஸ் எல்லாம் நல்லா வந்திருக்குது. பட் ஈவன் மோர் தென் தட், மூவி இட்ஸ் அ மூவி அட் த எண்ட் ஆஃப் த டே, அண்ட் இட்ஸ் அ ஃபேமிலி என்டர்டெய்னர் காமெடி மூவி. அண்ட் 2.5 hours ஆடியன்ஸை என்கேஜாக சிரிக்க வச்சு சந்தோஷமாக வச்சு அனுப்புகிறது தான் வந்து கோல். அண்ட் அது வந்து மனோஜ் வாஸ் வெரி கிளியர் ஃப்ரம் day one. அண்ட் ஸோ ஐ திங்க் இட் ஹஸ் கம் அவுட் வெல். நானும் இன்னும் மூவி பார்க்கல, உங்களோட சேர்ந்து நானும் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்க போகிறேன். நீங்களும் எங்களோட ஆடியன்ஸை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்க போறீங்களா? அப்சல்யூட்லி. எனக்கு வந்து தெரியாது என்ன, பட் 6 months நான் காட்டுறேன்னு சொல்லியிருக்கிறேன். 8 edit முடிஞ்சிருச்சு, இது வரைக்கும் நான் பார்க்கல. மேபி எண்ட் ஆஃப் த மந்த் தெரியலாம், காட்டலாம். பட் மோஸ்ட் லைக்லி மனோஜை தெரிஞ்ச வரைக்கும் நான் உங்களோட ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ தான் பார்ப்பேன். அது டிரெக்டர்ஸ்க்கே இருக்கிற ஒரு விஷயம் நினைக்கிறேன். பர்ஃபெக்டாக அந்த அவுட் வரதுக்கு முன்னாடி காட்டவே மாட்டாங்க. ஸோ மனோஜ் சார் மேலே தான் நீங்கள் கம்ப்ளீட் நம்பிக்கை வச்சு இந்த ப்ராஜெக்ட் இது வரைக்கும் நடத்தி கொண்டு வந்திருக்கீங்க. கண்டிப்பாக. ஸோ மனோஜ் சாரை பற்றி எங்களுக்காக சில விஷயங்கள் சொல்லணும்னா என்ன விஷயங்கள் ஷேர் பண்ணுவீங்க? ஸோ ப்ரொடக்ஷன் வரும்போது அஃப்கோர்ஸ் ஃபண்டிங் அண்ட் அக்கௌண்டிங் அதெல்லாம் இம்பார்ட்டன்ட். அண்ட் ஸோ மனோஜ் பற்றி எனக்கு இருந்த ட்ரஸ்ட் மோர் தென் க்ரியேட்டிவ் ப்ராசஸ் அண்ட் அவுட்புட், அதை விட 10 rupees கூட வந்து மிஸ் அப்ரோப்ரியேட்டட் இல்லைன்னா ஏமாத்துறது அது மாதிரி எதுவுமே நடக்காதுன்னு எனக்கு தெரியும். அவனே எங்கேயாவது ஏமாந்தால் தான் உண்டு. பட் நத்திங், எங்களை பொறுத்த வரைக்கும் நோ கன்ஃபியூஷன். அது வந்து ரைட் ஃப்ரம் day one எனக்கு தெரியும். ஸோ அதனால தான் வந்து டஸ் நோ திங்கிங் அபவுட். ப்ளஸ் 20 years கம்பெனி ரன் பண்ணிட்டு இருக்கிறான். அண்ட் ஹி நோஸ் வாட் த ஆடியன்ஸ் நீட்ஸ். ஸோ அதனால ஐ நோ தட் ஹி வில் டூ அ குட் ஜாப். ஸோ நீங்கள் வந்துட்டு ஃபஸ்ட்டு செட்டுக்குள்ளே போயிருப்பீங்க. நம்ம எல்லாருக்குமே தெரியும் ரஹ்மான் சார் 5 songs பாடியிருக்காருன்ட்டு. நீங்கள் செட்டுக்குள்ளே போகும்போது ரஹ்மான் சார் ஒரு ஃபுல் பாட்டுக்கு சூப்பரான டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு. ஓகேங்களா? நீங்கள் அதை கண்ணால் வேற பார்த்துருக்கீங்க. ஹவ் வாஸ் இட் ஃபார் யூ? உண்மையாக சொன்னால் கொஞ்சம் பாவமாக இருந்தது அவரை பார்க்கும்போது. எப்படி கன்வின்ஸ் பண்ணீங்க அவரை? ஃபர்ஸ்ட் அதை சொல்லுங்க எங்களுக்கு. ஸோ அதெல்லாம் வந்து மனோஜோட ஜாப். அவர்கிட்ட மனோஜ் தான் கன்வின்ஸ் பண்ணினா. அண்ட் செட்டில் வந்து லாஸ்ட் வீக் தான் அங்கே மீட் பண்ணினேன் அந்த சாங்கில் இது பெர்ஃபார்ம் பண்ணும்போது. அண்ட் முந்தின நாள் வந்து ஹி நெவர் ஹேட் ஸ்லீப். ஒரு 2 மணி நேரம் தான் தூங்கினார். ரஹ்மான் சார் அவ்வளோ பயப்படுத்தி வச்சிருக்கீங்க நீங்கள் அந்த குழந்தைய. ஆமாம். ஸோ அவர் வந்து ஹி வாஸ் வெரி டயர்ட் அண்ட் லிட்ரலி சேரில் உட்காந்துட்டே தூங்கிட்டு இருந்தார். அண்ட் அவரை வந்து ஃபுல் சாங்குக்கு வந்து மனோஜ் வந்து இங்கே பண்ணுங்க, அதை பண்ணுங்க, அங்கே உட்காருங்கன்னு ஹி வாஸ் லைக் ரொம்ப படுத்திட்டு இருந்தா. நான் கொஞ்சம் பாவமாக இருந்தது அவரை பார்க்கும்போது. அண்ட் கொஞ்சம் பயமாகவும் இருந்தது. ஐயோ எப்போ வந்து இவர் அனாயை வேண்டாம் அப்படின்னு போகிறாரோ அப்படின்னு தோணிட்டு இருந்தது. பக்கு பக்குன்னு இருந்துட்டே இருந்ததுல சார் எப்போ கோவப்படுவாரு அப்படின்னுட்டு. ஆமாம். பட் ஃபைனலி வந்து அவர் என்ஜாய் பண்ணினார். ஸோ ஹி வாஸ் லைக் அ கிட். அண்ட் செட்டில் வந்து அந்த சாங்கை வந்து ஹி வாஸ் லைக் completely enjoying, and I think it has come out really well and I'm excited for it. Of course we are also like super duper excited. எங்க எல்லாருக்கும் தெரியாத ஒரு விஷயங்கள் இப்போதான் நீங்க எங்களுக்கு சொல்ல போறீங்கன்னா என்ன ஒரு விஷயமா இருக்கும்? அது ஒரு விஷயம் as a producer-ஆ ஷேர் பண்ணீங்கன்னா நான் ஹாப்பியா இருப்பேன். பட்டும் படாம தொட்டும் தொடாம ஒரு விஷயம் லைட்டா அப்படியே போட்டு விட்டீங்கன்னா. ஓகே. ஸோ இது வந்து இனிமேல் தான் அனௌன்ஸ் பண்ண போறாங்க. பட் நான் ஒரு டீசர் வேணா கொடுக்குறேன். டீசர் ப்ளீஸ் சொல்லுங்க. ஸோ இந்த மூவில வந்து நிறைய காமெடி கேரக்டர்ஸ் அண்ட் ஆர்டிஸ்ட் இருக்கிறாங்க. எஸ். And one of them has done a record in Tamil industry. Record? Oh, okay. So, number of it's a record in Tamil movie. Okay, மொத்தத்துல வந்துட்டு பயங்கரமான கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட் மாதிரி ஏதோ ஒரு சூப்பரான ரெக்கார்ட் வந்துட்டு இந்த படத்துல வந்துட்டு நிறைவேற்றிருக்காங்க. And sir, we are so happy for you and all the very best. இது மட்டும் இல்லாம இன்னும் மென்மேலும் நிறைய படங்கள் நீங்க இந்த இண்டஸ்ட்ரி கொடுக்கணும். நான் அடுத்தடுத்து எல்லாத்துக்கும் கிட்ட ஒவ்வொரு கேள்வியா கேட்பேன். நீங்க சூப்பரா உங்களுக்கு பதில் சொல்லி எக்ஸைட் பண்ணிட்டே இருங்க. Thank you so much for joining us. And ரஹ்மான் சாரோட பிறந்தநாள் வருகிறது. அதுக்காக சில பல வார்த்தைகள் எங்களுக்கு சொன்னீங்கன்னா ஹாப்பியா இருக்கும். Happy birthday AR sir. Very good, happy birthday. Thank you. நச்சுன்னு சொல்லிட்டீங்க. தேங்க்யூ ஸோ மச் சார். எஸ், மூன்வாக் திரைப்படத்தோட ஆடியோ லான்ச்சில் இருக்கும். நம்மளோட ஷேகர் மாஸ்டர் ஜாயின் பண்ணியிருக்காரு. இஸ் அ கொரியோகிராஃபர்,
ஃபயர் சார், நீங்கள் ஆக்சுவலி யூஆர் அ ஃபயர். ஸோ யூ டெல் மீ, இந்த ப்ராஜெக்ட்டில் ஒவ்வொரு கேஸ்ட் அண்ட் க்ரூவாக ஜாயின் பண்ணும்போது நாங்கள் ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தோம். ஓகே, இவங்க என்ன பண்ண போகிறாங்க, அவங்க என்ன பண்ண போகிறாங்கன்ட்டு. நீங்கள் ஆல்ரெடி நிறைய சாதிச்சிருக்கீங்க, நிறைய பெஸ்ட் கோரியோகிராஃப்ஸ்லாம் எங்களுக்காக கொடுத்துருக்கீங்க. ஸோ நீங்கள் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி ஷேர் பண்ணுங்கள். ஹலோ ஹலோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கும் வணக்கம் அப்பா. வணக்கம். எனக்கு தமிழ் சுத்தமாக தெரியாது, கொஞ்சம் கொஞ்சம் தெரியும். இருக்கா? ஓகே ஓகே ஓகே. எதனா தப்பு பேசுனா క్షమించింగப்பா. ప్రభు మాస్టర్ అంటే அவனை பார்த்தா ஐ கேம் இயர். கரெக்டாக அவங்கள கன்வே ஆயிடுச்சு சார். அவர் பார்த்தா ஐ கேம் இயர். when I was in school I saw his dance. I went to dance class, I learned him. இப்போ பிரபு மாஸ்டருக்கு கொரியோகிராஃபி பண்ணுறதுன்னா அதுக்கு மேலே ఇంకా எந்த கொரியோகிராஃபிக்கு எந்த டான்ஸர்ஸ்க்கு அதுக்கு மேலே ஒன்றும் தேவையில்லை. அது ரொம்ப சந்தோஷமாக இருக்கு அப்போ. பட் சார் கிட்ட கொரியோகிராஃப் பண்ணும்போது சார் ஏதாச்சும் இன்புட்ஸ் மாதிரி கொடுப்பாரா, நம்ம இப்படி பண்ணலாம் அப்படி சொல்வாரா, இல்லை சார் வாஸ் லைக் கம்ப்ளீட்லி ஓகே வித் யோர் கொரியோகிராஃபி இட் செல்ஃப்? இந்த படத்துக்கு ஐ டிட் 3 songs, 3 song பண்ணிட்டு ஒன் டைம் கூட மாஸ்டர் வந்து இது சேஞ்ச் பண்ணுங்க ஷேகர், இது சேஞ்ச் பண்ணுங்க ஷேகர் அந்த மாதிரி கேட்கல. நீயும் டைரக்டர், யூ டிசைடட் வாட் எவர் யூ வாண்ட் ஐ வில் டூ தட். ஹீ செட் தட். தேங்க்யூ சார், தேங்க்யூ. ஐ திங்க் ஹி வாஸ் அ ப்ராப்பர் ஸ்டூடெண்ட்னு நினைக்கிறேன். நீங்கள் கொரியோகிராஃப் பண்ண சாங்ல யுவர் ஃபேவரட் சாங்னா வாட் வுட் தட் பி? மை ஃபேவரட் சாங் இந்த படத்தில் ஐ டிட் 3 songs. எல்லாரும் நான் ஃபேவரட். ஆனாலும் பிக் ஒன் ஃபேவரட் ஃபார் அஸ். கஷ்டம் தான், பட் ஸ்டில் ஏத்து இஸ் one of my favorite song and Tinga Tinga is one of my favorite song. Maili also. I think எல்லாத்தையுமே சொல்லிட்டாருன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் வந்துட்டு உங்களோட சாங்ஸ், உங்களோட கொரியோகிராஃபி எல்லாமே நாங்கள் ரொம்ப லவ் பண்ணி ரசிச்சிருக்கோம். இந்த ஃபுல் பாட்டு வரத்துக்கு we are eagerly waiting. என்ன மாதிரி ஒரு கிரியேட்டிவான ஸ்டெப்ஸ்லாம் எங்களுக்கு கொடுக்க போறீங்கன்னு பார்க்கறதுக்கு so eager. I'm also waiting to see on big screen. On big screen இல்லைங்களா? பிரபு மாஸ்டர் டான்ஸ், A.R. Rahman sir music தி என்ன கொரியோகிராஃபி. ஸோ எங்களை மாதிரி நீங்களும் எக்ஸைட்டடாக இருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங் வித் அஸ் டுடே. ப்ளீஸ் என்ஜாய் த ஈவென்ட் சார். தேங்க்யூ சார்.